சாராயம் குடித்து 40க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 2023ஆம் ஆண்டு மே மாதத்தில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் இதே மெத்தனால் கலந்த விட்டச்சாராயம் 22 பேர் உயிரிழந்தார்கள். அந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு மெத்தனால் விநியோகம் அதனுடைய நடமாட்டம் இவற்றை நாங்கள் கண்காணிப்போம், கட்டுப்படுத்துவோம் என்று அறிவித்தார்கள். அவ்வாறு சரியான கண்காணிப்பும் கட்டுப்பாடும் எடுக்கப்பட்டிருந்தால் இந்த சாவு இவ்வளவு தூரம் நடந்திருக்காது. எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் முதலிலே மெத்தனால் நடமாட்டத்தை விநியோகத்தை சரியாக குறைப்படுத்த முன்வர வேண்டும், அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். ஏனென்றால் அதை தனிநபர் தயாரிக்க முடியாது, அது தொழிற்சாலைக்கு கொடுக்கப்படுகிறது. இங்கே கூட இந்த மெத்தனால் எங்கிருந்து வந்தது, யார் மூலமாக விநியோகிக்கப்பட்டது என்பதை கண்டெடுத்து அவர்களையும் இதிலே குற்றவாளிகளாக சேர்க்க வேண்டும். இந்த மெத்தனாலை குடித்தால் உயிரிழப்பு நேரும் என்பது அதை விற்பவர்களுக்கு நன்றாக தெரியும். எனவே தெரிந்தேதான் இந்த உயிரிழப்புகளை அவர்கள் இங்கே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இந்த சாராயம் பெற்றவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த சம்பவம் தொடர்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மதுவிலக்கு பிரிவு காவல்துறையில் இருந்த அனைவரையும் இடமாற்றமும் தற்காலிக இடைநீக்கமும் செய்திருக்கிறார்கள். அது ஒரு தண்டனையாகாது. அவர்களையும் இந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் மீதும் இந்த கொலை குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததற்காக திருக்குறளை கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த மது ஒழிப்பு என்பது இன்றியமையான ஒன்றாக மாறியிருக்கிறது என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் காட்டுகின்றன. அரசாங்கமே மதுக்கடைகளை நடத்துவதற்கு என்ன காரணம் சொல்கிறார்கள் என்றால் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் மதுக்கடைகள் நடத்தப்படுகின்றன என்று சொல்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் மதுக்கடைகளை நடத்தினாலும் இந்த கள்ளச்சாராய நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அரசாங்கம் மதுக்கடைகளை நடத்துவது எந்த விதத்திலும் ஒப்பு ஏற்பட. எனவே படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் மாநில அரசுக்கு மட்டுமல்ல, ஒன்றிய அரசுக்கும் முக்கியமான பங்கு இருக்கிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு 1954ஆம் ஆண்டில் மதுவிலக்கு விசாரணை கமிஷன் என்று ஒன்றிய அரசால் அமைக்கப்பட்டு அது 1955 அறிக்கையை கொடுத்தது. இந்தியா முழுவதும் 1958 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த உத்தரவிட வேண்டும் என்று அந்த அறிக்கையில் பரிந்துரை செய்யப்பட்டது. அரசு ஊழியர்கள் அனைவரும் மது அருந்த மாட்டோம் என்ற ஒப்புதலை அளித்தால் மட்டுமே அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற பரிந்துரையும் அதில் செய்யப்பட்டது. ஆனால் அந்த அறிக்கையை இதுவரை ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தவில்லை. இன்றைக்கு இருக்கிற திரு நரேந்திர மோடி அரசாவது அந்த மதுவிலக்கு கமிஷனுடைய பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும். இன்றைக்கு மாநில அரசுகள் மதுக்கடைகளை நடத்துவதற்கும் மதுவிலக்கை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாமல் இருப்பதற்கும் நிதி ஆதாரம் என்பதன் காரணமாக சொல்கிறார்கள். இதையும் ஒன்றிய அரசு தவறு. 14வது நிதிக்குழு அதிலே மாநில அரசுகளுக்கான வரி தீர்மானிப்பதற்கான அளவுகோல்களில் ஒன்றாக மதுவிலக்கு அது மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதை பார்க்க வேண்டும். மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தி நிதி இழப்புக்கு ஆளாகிற மாநிலங்களுக்கு கூடுதலான பகிர்வை அளிப்பதற்கு ஒன்றிய அரசு முன்வந்தால் மாநில அரசுகள் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முன்வருவார்கள். இதை ஒன்றிய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சம்பவத்திலே உயிரிழந்தவர்களுக்கெல்லாம் இழப்பீடு வழங்கி இங்கே பணியிலே இருந்த மாவட்ட ஆட்சியரை பணியிடமாற்றம் செய்தும்
மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை இடைநீக்கம் செய்தோம். உடனடியாக நடவடிக்கை எடுத்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளோம். அதே நேரத்தில் இத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறாமல் கிடப்பதற்கு மக்களும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். குறிப்பாக பல இடங்களில் இப்படி கள்ளச்சாராயம் பண்ணிட்டு ஏலம் அடிப்படையில் ஊருக்கு கோயிலுக்கு உணவு செலுத்த வேண்டும் என்று ஊர்காரர்களை சேர்ந்து முடிவு செய்து இந்த கள்ளச்சாராய விற்பனையை ஏல அடிப்படையில் நிர்ணயிக்கிறார்கள் என்றெல்லாம் தகவல்கள் சொல்லப்படுகின்றன. அது உண்மையாக இருந்தால் அது மிகப்பெரிய ஆபத்தான ஒன்றாகும். அத்தகைய கிராமங்களை கண்டறிந்து அவற்றை தடுப்பதற்கும் இத்தகைய அணுகுமுறையை களைவதற்கும் மாநில அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இத்தகைய நடைமுறையை பின்பற்றுகிற கிராமங்கள் உடனடியாக